வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதுக்கு மேல என்ன பேசுறது தெரியாது. ಅದು ಬಂದು ಇವತ್ತು நம்ம எங்க போயிருந்தோம் என்ன பண்ணிருந்தோம் எக்ஸாம் எங்க வாழ்க்கையை ரூயின் பண்ணிடுச்சு. ரூயின் தெரியல உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ಸೊ ಫೈನಲಿ ನಾನ್ வந்து 50th முடிச்ச எக்ஸாம் இவள் வந்து நின்ன முடிச்சிடும். ஹிந்தி எழுதுறவங்களுக்கெல்லாம் என்னோட வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட். நான் உங்க மாதிரி ஹிந்தி எழுதிருக்கேன். ஹிந்தி எழுதுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு கூட தெரியும். எனக்கு தெரிஞ்சபடி பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நான் உட்கார்ந்து அலாட் பண்ண கிளாஸ்ல யாருக்கும் ஹிந்தி தெரியாத மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கோம். என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சூப்பர் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்ப வந்து நம்ம சேனல்ல புதுசா ஆரம்பிக்கலாம். சூப்பர் சமையல் சீரீஸ் என்ன சொல்லு நல்லாக்கா. சோ சமையல் செய்ய மட்டும் போடுறது. சோ நம்ம சேனல்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சூப்பர் சமையல் சீரீஸ் பார்க்கலாம். அதுல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எபிசோட். சூப்பர் சமையல் ஃபர்ஸ்ட் எபிசோட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு பேச்சுலர்ஸ் சூப்பரா சாப்பிடுவாங்க. நம்ம சூப்பர் சமையல்ல ஃபர்ஸ்ட் பேச்சுலர்ஸ் தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ಸುಮ್ನೆ ಮನೆ ಸುಮ್ನೆ ಕೂತಿದ್ದೀರಾ ಸ್ಟವ್ ಎದು இருக்காது. ಸುಮ್ನೆ ಕೂತಿದ್ದೀರಾ ಬೋರ್ ಹೊಡಿತಾರಿಯಾ ಇದೆತ್ತಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ ತಿನ್ನೋದಷ್ಟೇ. சூப்பர் சமையல் சீரீஸ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ಇವಾಗ ಫಸ್ಟ್ ನಾವು ಇಬ್ರು ಮನೇಲಿ ಇರೋದ್ರಿಂದ ನಮ್ಮ ಮನೇಲಿ ಏನ್ ಮಾಡಿದಾರ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ನಾವೇ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದಾರೆ. ಅಡಿಗೆ ಕೂಡ ನಾವೇ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಸ್ಕೂಲ್ಗೆ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ಲಂಚ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆದ್ರೆ ನಾವ್ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೀವಿ. ಇವಳು ಕೆಲ್ಸಾನೇ ಮಾಡಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಪಾತ್ರೆ ಬಿದ್ದಿದೆ, ಅಷ್ಟು ಮನೆ ಕೆಲ್ಸ ಮಾಡ್ಬೇಕು. ನಾನೆಲ್ಲ ಎದ್ದಿದ್ದೆ ನೀಟಾಗಿ ಕಸ ಗುಡಿಸಿ ಪಾತ್ರೆ ಎಲ್ಲ ಹೇಳಿದ ಕೆಲ್ಸ ನಾನ್ ಮಾಡೋದು ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. ಮಾಡೋ ಪ್ರಾಸೆಸ್ ಅಲ್ಲಿ ನಾವ್ ಇದ್ ಮಾಡ್ಕೊಬಿಡೋಣ. ನಾವು இதே மாதிரி அம்மா இருக்காங்க. சோயாபீன் என்னங்க இதெல்லாம் ஒரு சேனல்லாம் பேசக்கூடாதா? நம்ம ಸೋಯಾಬೀನ್ ನಾವು ಫಸ್ಟ್ ನೆನ್ಸ್ಕೊಂಡ್ರ ಇವಳು ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡೋ ಟೈಮಲ್ಲಿ ಇದು ಸ್ವಲ್ಪ ನೆನವಾಗುತ್ತೆ. ಇದು ಸಸ್ಪೆನ್ಸ್ ಇದೆಲ್ಲ. ಆಕ್ಚುಲಿ ಈ ತರ ಡಿಶ್ ಎಲ್ಲ ನೀವು ತಿಂದೇ ಇರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸೂಪರ್ சமையல். பாத்தீங்கன்னா உங்க வீட்லயும் இதே மாதிரி மம்மிஸ் இந்த மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பசங்க நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இவன் செய்யற சமையல் சூப்பர் சமையல் இல்லைங்க. ತಾನೆ ಅದು ಅಷ್ಟು ಹೋಗೋದು. ಕಾವೇರಿ ಕಾವೇರಿ 1:30 ಅವಳು ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮುಗಿಸ್ಬೇಕು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಪಾತ್ರೆ ಏನಾದ್ರು ಒಂದು ಕೆಲಸ ಕೊಡೋ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ಈ ತರ ತಂಗಿ ಎಲ್ಲಾರು ಸಿಗ್ತಾರ, ಕೊಡು ಕೆಲ್ಸ ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ನೋ ಎಲ್ಲರೂ ಸಿಗ್ತಾರ. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்டவே. ಓಕೆ, ಸೊ ಫಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ ಸೋಯಾಬೀನ್ ನೆನೆ ಹಾಕಾಗೈತಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ಆಲೂಗಡ್ಡೆ. ಇದು ಆಕ್ಚುಲಿ ಫಸ್ಟ್ ಡಿಶ್ ಇದು ಇಂಗ್ರೀಡಿಯೆಂಟ್ಸ್. ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು, ನೀವು ಜಸ್ಟ್ ಪ್ರಾಸೆಸ್ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಒಂದ್ ನಿಮಿಷ ಬಂದೆ. ಆಲೂ, ಬೇಬಿ ಪೊಟೆಟೋಸ್. ಓಕೆ, ಪೊಟೆಟೋಸ್ ನ ಬೇಕ್ ಹಾಕೊಳ್ಳೋಣ. ಬಾದ್ರೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕುಕ್ಕರ, ಇಷ್ಟಕ್ಕೆ ಅದು ದೊಡ್ಡದೆ. ಸ್ವಲ್ಪ ಆಳು ವಾಶ್ ಮಾಡ್ಬೇಕು. ಓಕೆ, ಇಡ್ಲಿ ಮಾಡಿಕೊಂಡು ஓகே, ஆலு ಬಸ್ ಇದೇನು ಸ್ಟ್ರೈಟ್ ಇದೆ. ஃபர்ஸ்ட் திங் என்ன தெரியுமா? இந்த எல்லாருக்கும் வந்து இந்த எண்ணெய் பாத்திரம் கழுவிடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. எண்ணெய் பாத்திரம் கழுவுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இதான் பிடிக்காது சொல்லுங்க. அது கிடையாதுமா. ನೀವು ಉட்காಂದ್ರೆ ವೇಟ್ ಹಾಕು. ನೀವು உட்கார். ஓகே. பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற சமயத்துல என்னென்னவோ நடந்துச்சு. இது அச்சு வந்து அர்னிங்
she is earning herself டியூஷன் எடுக்கிறா. நான் தண்டத்துக்கு வீட்டுல இருக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். வீட்டுல எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணுன்றதால ஒரே ஹெல்பிங் நேச்சரோட நான் வீட்டுல வேலை செஞ்சே இருக்கிறேன். சோ அதுதான் என்னோட கோல். ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಸ್ ಮಶ್ರೂಮ್ ನ ಇವಾಗ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ವಾಶ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇ, ಬೇರೆ ಏನ್ ಮಾಡಲ್ಲ. ಐ ಆಮ್ ಟೇಕಿಂಗ್ ದಿಸ್. ಸೊ ಫಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ ಇಸ್ ವಾಷಿಂಗ್. ನಿಮ್ಗೊಂದು ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ ಇವಾಗ. ಆಕ್ಚುಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುತ್ತೆ, ಅದ್ರ ಫ್ಯೂ ಆಫ್ ದೆಮ್ ಮಾಡಲ್ಲ. ಇದನ್ನ ಮಶ್ರೂಮ್ ಇರುತ್ತಾ, ಈ ಟಾಪ್ ಸ್ಕಿನ್ ನ ಎತ್ಬೇಕು ನಾವು. ನೋಡಿದ್ರ, ಟಾಪ್ ಸ್ಕಿನ್ ಎತ್ಬೇಕು. ದಟ್ ಈಸ್ ವೆರಿ ಡರ್ಟಿ. ಅದ್ ಎತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂಥರ ತಿನ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂಥರ ನಾರ್ ತಿಂದಂಗಿರುತ್ತೆ. ಸೊ ಅದನ್ನ ಎತ್ಬೇಕು. ಇದಕ್ಕೂ ಕಲರ್ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ನೋಡಿದ್ರ, ಅಯ್ಯಯ್ಯೋ ನೋಡ್ರಿ. ಟ್ರಿಕ್ ಏನೋ. ಯಾಕೆ ಮಶ್ರೂಮ್ ಬರೀ 4 days ಇರುತ್ತೆ? ಯಾಕೆ ಮಶ್ರೂಮ್ ಬರೀ 4 days ಅಷ್ಟೇ? ಅದಾದ್ಮೇಲೆ ಎಕ್ಸ್ಪೈರಿ ಆಗೋಗುತ್ತೆ. எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. தெரிஞ்சா நான் ஏன் இங்க பாத்திரம் கழுவ போறேன்? நீங்களே யோசிங்க. ನೀವೆಲ್ಲ ಅನ್ಕೋತಾ ಇರ್ತೀರಾ ಇನ್ನೊಂದ್ ಪೀಸ್ ಇತ್ತಲ್ಲ ಎಲ್ಲೋಯ್ತು ಇವ್ರ ವಿಡಿಯೋ ಅಲ್ಲಿ ಅಂತ. ಆ ಪೀಸು யார பத்தி சொல்லணும்? ಇನ್ನೊಂದ್ ಪೀಸ್ அவங்களா? அந்த மேடம் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வருது. பேசினேன்னா அப்புறம் திட்டிடுவேன். ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲ, ಅವ್ರು ತುಂಬಾ ಹಾರ್ಡ್ ವರ್ಕಿಂಗ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಬಂದು ಇವಾಗ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ. ಅದು ನಾರ್ಮಲ್ ಹ್ಯೂಮನ್ ಬೀಯಿಂಗ್ಸ್ ತರ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಬಂದು ನೈಟ್ ಶಿಫ್ಟ್ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ. ಸೊ ಅದ್ರಿಂದ ಅವರು ಡೇ ಒಂದು ಎಷ್ಟೊತ್ತಿಗೆ ಬರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ 3:30 4 ಬರ್ತಾರೆ. ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಲ್ಕೋತಾರೆ. ஒன்னில பேசிக்கல வேலைக்கு போறா, அவ்வளவுதான். என்ன போறோம், நைட்ல போறா. ಆಗ ಅದನ್ನ ಕ್ಲೀನ್ ಮಾಡಾಯ್ತು. ಮಶ್ರೂಮ್ ನ ಈಗ ಮಶ್ರೂಮ್ ನ ಇನ್ನೊಂದ್ಸಲ ವಾಶ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಟರ್ಮರಿಕ್ ಯೂಸ್ ಮಾಡಿ ನೀವು ವಾಶ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಸೇಮ್ ಚಿಕನ್ ಹೆಂಗೆ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ ಅನ್ಸೆ. ಇನ್ನು ನೀಟಾಗಿ ವಾಶ್ ಮಾಡ್ಬೇಕು ಸರ್. ಇದು ಒಂಚೂರು ವಾಶ್ ಮಾಡ್. ಅದ್ರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದೆ ಮಶ್ರೂಮ್. ಇದು ಫಸ್ಟ್ ಹೆಂಗ ರುಚಿ? ಇಲ್ಲಿ ಅದು ಹಂಗೆ ವೇಯಿ, ಅದ್ಮೇಲೆ ವೇಯಿ. ತಿರ್ಗಾ ಇವಾಗ ಇಡಕ್ಕಾಗಲ್ಲ ಎಣ್ಣೆ. ಅದ ನೀ ವೇಯಿ, ಅದು ಎಣ್ಣೆ ಚಟ್ಟಿ, ನೀ ವೇಯಿ ಅದ್ರ. ನೀರಾಗಲ್ವಾ ತಿರ್ಗಾ ಹಂಗೆ ನೀ ವೆಚ್ಚ ಎದಿಗೆ ಕೊಡಲ್ಲ. ತಟ್ಟಾರು ಕೊಡ್ಸಾರು ಏನ್ ಸಾರು உனக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். சமையல் செய்யணும் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். ಮೇನ್ ಇಂಗ್ರೀಡಿಯಂಟ್ಸ್ ಏನು? ಮಶ್ರೂಮ್, ಸೋಯಾ, ಪೊಟೆಟೊ. ಇದಿಷ್ಟನ್ನ ಏನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಎಲ್ಲ ಮಾಡಿದೀನಿ. ಹೆಚ್ಚು ಬಜ್ಜಿ ಸೋಕ್ ಮಾಡಿಟ್ಟಿದೀವಿ. ಸೋಯಾನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸೋಕ್ ಮಾಡ್ಬೇಕು. ನೆಕ್ಸ್ಟ್ ಅದಿರೋದೇ ಹೆಂಗೆ ಆದ್ರೆ ಮಶ್ರೂಮ್ ನ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ವಾಶ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದೀವಿ. ಕೆಟ್ಟು ಪೋಯ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕೆ ಕೆಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ, ಅದು ಇರೋದೇ ಹಂಗೆ. ಆಮೇಲೆ ಆಲೂಗಡ್ಡೆನ ಬೇಯಿಸಿದೀವಿ. ಸೊ ಇವಾಗ ಫಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಬಿಡಿಸ್ಬೇಕು. ಇವಾಗ ಅವಳು ಬಂದು ಪೊಟೆಟೊ ಇದ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಈಗ ಫಸ್ಟ್ ಡಿಶ್ ಬಂದು ಸೋಯಾ ಕಟ್ಲೆಟ್. ಆಗಿರೋದನ್ನೆಲ್ಲ ಫಸ್ಟ್ வீட்டுல என்ன தேடணும்னாலும் மேலதான் பாக்கணும், எல்லாம் மேலதான் வச்சுக்கணும். ಮಿಕ್ಸಿನಲ್ಲಿ ಹಿಂಡ್ಬಿಟ್ಟು ಮಿಕ್ಸಿನಲ್ಲಿ ಹಾಕೋಬೇಕು. ಬಂದು ಆಕ್ಚುಲಿ ಚಾರಕ್ಕದೇ ಇದು ಐಡಿಯಾ. ಅಂದ್ರೆ ಈ ಸೋಯಾಬೀನ್ ಗ್ರೈಂಡ್ ಮಾಡಿರೋದೆಲ್ಲ ಅದ್ರ ಹತ್ರ ನೋಡ್ಕೊಂಡಿರೋದು. இல்ல நம்ம டிஷ் யாரும் செஞ்சல. ಅದ್ರ ಡಿಶ್ ಬೇರೆ, ಮಸಾಲ ಡಿಶ್ ಎಲ್ಲ ಯಾರು ಮಾಡಿರಲ್ಲ. ಇದು ಫ್ಲಾಪ್ ಆಗುತ್ತೋ ಇಲ್ಲ ಕ್ಲಿಕ್ ಆಗುತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇದನ್ನ இது வந்து சூப்பர் சமையல், அவ்வளவுதான். என்ன செஞ்சாலும் நாம என்ன செஞ்சாலும் சூப்பர்.
அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்காங்க. கவர் எடுக்க இந்த மாதிரி ஒரு கவர் எடுக்க சொன்னா மஷ்ரூம் இதுலயே ஐயோ ஜென்டல் யூஸ் பண்ணாதான் முடியும். இதை அது உடஞ்சிருக்கான ஜென்டல் வாங்க நான் காட்டுறேன். ஒடியிலன்னு நான் சொல்லியே கொஞ்சம் ஜென்டல் யூஸ் பண்ணாதான் நம்ம மிக்சியில முடியும். ಫುಲ್ ಪೇಸ್ಟ್ ಮಾಡ್ಕೋಬಾರ್ದು. ಅವಾಗ ನೀವು ನೋಡ್ಕೋತಾ ಇರಿ. ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜಸ್ಟ್ ಒನ್ ಆರ್ ಟೂ ಸುತ್ತು ಹಿಂಗಾಗಬೇಕಷ್ಟೇ. A few moments later. ಇವಾಗ ಈ ಪೊಟ್ಯಾಟೋನ ನೋಡಿ, ಪೊಟ್ಯಾಟೋ ಬೇಯಿಸಿಟ್ಕೊಂಡಿದೀವಿ. கம்மி விலையில ஸ்மாஷ் ಮಾಡಿ கம்மி மளிகை சாமான் கம்மி விலையிலே நம்ம வந்து இந்த டிஷ் பண்ணி முடிச்சிடணும். அதுதான் நம்ம சூப்பர் சமையல அதான் மோட்டிவே. காசு கம்மியா எது பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். ஒண்ணு இல்லைங்க, இந்த சோயா சாங்ஸ் உங்களுக்கு இப்ப 10 ரூபாய்க்கு கிடைக்குது கடல, அது நீங்க வாங்கிக்கலாம். ஆலூஸ் தட் இஸ் பொட்டேட்டோ உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நல்லது. இல்ல இல்லனாலும் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். பொட்டேட்டோ இல்லாத பொட்டேட்டோ எந்த கட்லெட் ಮಾಡಿ சூப்பர் சமையல் பாக்குறவங்க எல்லாம் பிரில்லியண்டா இருக்கணும். ஒரு விஷயம் இல்லைனாலும் அடுத்த விஷயம் வச்சு செஞ்சுனே இருக்கணும். ನೋಡಿ ಇದನ್ನ வெங்காயம் ஒண்ணும் வேண்டாமா இதுக்கு? ನೋ நோ ಬೇಕಾದ್ರೆ ಹಾಕ್ಬಹುದು. ಅದೆಲ್ಲ ನಿಮ್ ಮಿಸ್ ಆದ್ರೆ ಫೈನ್ ಆಗಿ ಚಾಪ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಯಾಕಂದ್ರೆ ಕಟ್ಲೆಟ್ ಹಿಡಿಬೇಕಾರೆ ಎಲ್ಲ ಒಡೆದೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ನಿಜವಾಗ್ಲೂ ಕಟ್ಲೆಟ್ ಹಿಡಿಬೇಕಾರೆ ಎಲ್ಲ ಒಡೆದೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ನೀಟಾಗಿ ಇದನ್ನ ಇದ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. கூட சொல்லுவோம். ಇವಾಗ ಟರ್ಮರಿಕ್, ಮಂಜಾತೂಳ್, ಸ್ವಲ್ಪ ಮೆಣಸಿನ ಪುಡಿ, ಅರಿಶಿನ ಪುಡಿ ಹಾಕೋಬೇಕು. ಮೆಣಸಿನ ಪುಡಿ, ಮೆಣಸಿನ ಪುಡಿ, ಬಡಗಾತೂಳ್, ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್, ಮಿರ್ಚಿ ಪೌಡರ್ 1 ಸ್ಪೂನ್, நமக்கு ஹிந்தில 4 வார்த்தை தெரிஞ்சது. அது உப்பு, 1 நமக்கு. நம்ம ಧನಿಯಾ ಪೌಡರ್ போடா போடா சும்மா சவுண்ட் விட்டுனே இருக்கு. ಧನಿಯಾ ಇವಾಗ ನಾವು ಈರುಳ್ಳಿ ಕಟ್ ಮಾಡ್ಕೋತೀವಿ ಮಶ್ರೂಮ್ಗೂ ಸೇರಿಸಿ. ಅವಾಗ ಈರುಳ್ಳಿನ ತೆಗೆದು ಒಂಚೂರು ಹಾಕೋಬೇಕು. ஓகே, இப்போ நம்ம டிஷ் பண்ண வாங்க. இப்போ வந்து என்ன, ஃபர்ஸ்ட் வெங்காயம், உங்க டிஷ் என்ன? மஷ்ரூம் 65 இல்ல என்னங்க மஷ்ரூம் கோலா உருண்டைங்க. சரி மறந்துட்டேன். செஃப்க்கு 1000 டிஷ் தெரியும்ல. அதுல வாய் ரொம்ப இதாகுது. ಮಶ್ರೂಮ್ ಗ್ರೈಂಡ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. எஸ் இட்ஸ் கோலா உருண்டை மேன். கோலா உருண்டை கல்பனை தெரியும். இதுல எல்லாம் கோலா உருண்டை செய்யலாமான்னு யோசிக்கிற எல்லா மம்மி ஜீஸ்க்கும் அங்கிள் ஜீஸ்க்கும் என்னோட வீடியோ அன்பளிப்பா நான் கொடுக்கிறேன். அண்ட் பேச்சுலர்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ் யார் வேணா செய்யலாம். தெரியும். இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து டாப்ல இது என்ன கொத்தமல்லி தெரியல, ரொம்ப பூவா இருக்குது. நாங்க ஐ லைக் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு குடுக்குற மாதிரி ஃபுல் பூவா இருக்கிறப்ப இதெல்லாம் போட்டா என்ன ஆகும் தெரியல. சூப்பரா இருக்கும். என்ன பூ போட்டா என்ன குறைஞ்சா போயிடுவோம். ஒரு 4 பூ போட்டு அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் இத பாக்குறேன். என்ன தண்ணி வந்து இப்ப ஜூஸா இருக்குமாங்க. கோலா உருண்டை உருண்டை இல்ல இத நீ ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 50 rupees வேஸ்ட் ஆகி ஒரு 2 சுத்து சுத்துறோமா? சரி வாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, என்ன ஆயிடும் நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும். இவ்வளவுதான். இந்த மஷ்ரூம் அரிசியை போட்டு அண்ணாக்கு சாருக்கு ஓடுங்க. எங்க டிஷ்ஷ பத்தி நீங்க பேச வேண்டாம். ஓகேங்க, இது ஆனப்பா அரிசி மாவு எடுத்து ಹಾಕುವ 24. இது 24 தான் எக்ஸ்பைரி ஆகுது. நல்லா கொஞ்சம் போட்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மைதா ரொம்ப சுத்து. இன்னும் கொஞ்சம் மாவு போடுறேன். ஓகே, ಉಪ್ಪು ಹಾಕ್ತೀವಿ ಸ್ವಲ್ಪ ದಯವಿಟ್ಟು. அதை மட்டும் போடலாம். இப்போ உப்பு கொடுக்கணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் ஜாஸ்தி வேண்டாம். சோ காரம் வேணும் வந்துக்காண்டி. ஐயோ அசால் கோலா. ஐயோ இவ்வளவு பெருசு ஓப்பன் இருக்குதா?
வாங்க பிக்கலாம். சூப்பர் சமையல்ல நம்மள மாதிரி செஃப்க்கு சிசர் எல்லாம் தேவை கிடையாது. கொஞ்சமா ಜಿಂಜರ್ ಗಾರ್ಲಿಕ್ ಪೇಸ್ಟ್ போட்டுக்கோங்க. நீங்க என்னங்க பண்றீங்கப்பா? ಇವಾಗ ಆಲ್ರೆಡಿ ನಾವು ಕಳ್ಸಿಟ್ಟಿದ್ವಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಇವಾಗ ನಾವು ಈರುಳ್ಳಿ ಹಾಕೋತೀವಿ. பாதி காலி பண்ணிட்டா. ಇವಾಗ ಒಂಚೂರು ಕಾರ್ನ್ಫ್ಲವರ್ போட்டுக்கோங்க. செல்லவங்கள தாசி போடாதீங்க. அது ஒரு மாதிரி கட்டி கன்சிஸ்டன்சி வந்துடும். இது ஒரு மாதிரி வீடியோ இருக்கு நல்லா இருக்கு. ಕೈಯೆಲ್ಲ ಕಟ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. அவ்வளவுதான். நாம இத இது பண்ணல. தட் இஸ் இந்த பிராண்டுக்கு நாம ஒன்னும் ப்ரமோஷன் தரல. ಫಸ್ಟ್ ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணிடுறோம். ಇದೆல்லாம் ಸಿಂದ್ರಿಂಗ್ ಪ್ಯಾನ್ ಇಟ್ಟಿದೀನಿ. ಇವಾಗ ಈ ಪ್ಯಾನಿಗೆ ಎಣ್ಣೆ ಹಾಕೋಬೇಕು ಫಸ್ಟ್. ನೋಡಿ ಏನೋ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಏನೇನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இங்க காமிங்க மேடம். பாருங்க எப்படி இந்த வீடுக்காக எப்படி உழைக்கிறேன்னு பாருங்க. அதுதான் என் கோலா ரெண்டுங்க. நான் கிடைக்க முடியல. ಪಕೋಡ ಉಂಡ ನಾನು ಅದು ಆಯ್ಬೇಕಲ್ಲೇ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪಕೋಡಾನೆ ಅಂತ. ಮಶ್ರೂಮ್ ಪಕೋಡ ಸ್ವಲ್ಪ ಡಿಫ್ರೆಂಟ್ ಯಾ. கோலா உண்டா இந்த கோலா உண்டை செய்ய கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வீடியோல பாத்துருப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பா ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணலாம் வராது. என்ன மாதிரி 2 சுத்து பண்ணாலும் வராது. மஷ்ரூம்ல வராது. மஷ்ரூம்ல ஏன்னா தண்ணி விடும், பண்ண முடியாது. ஃபிளார் போட்டு தான் வரணும். மைதா, ரைஸ் ஃபிளார், கார்ன்ஃபிளார் எல்லாம் போட்டு செய்யுங்க. கண்டிப்பா இந்த வரும். நம்ம ஒரு ரெசிபி செய்யணும். அது என்ன யாருமே செஞ்சிருக்க கூடாது. அந்த மாதிரி ரெசிபி தான் செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கோம். அதே கட்லெட் செஞ்சிருக்கேன். மேபி செப்பரேட்டா ஆலு, செப்பரேட்டா சோயா ஆலு செஞ்சிருப்பாங்க. ஆனா வீடியோ போட்டுல யாரும். நாம போடுறோம். சோ இந்த சூப்பர் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் தட்டிட்டு CMC லைஃப் ஸ்டைலை சப்போர்ட் பண்ணுங்க. ಥ್ಯಾಂಕ್ ಯು. பாய்.